வணக்கம், தமிழ் நிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக மிக குறைந்த விலையில் இருக்க ஒரு அருமையான விவசாய நிலம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த நிலத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிலம் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த விவசாய நிலம் மிக மிக குறைந்த விலையில் மொத்தம் ஒரு 3 ஏக்கர் 18 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல குறைஞ்ச விலையில் தண்ணீர் வசதி உள்ள பகுதியாக அமைஞ்சிருக்கு இந்த விவசாய நிலம். தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் ஒரு வளமான கருமண் வகையை சார்ந்ததுங்க. நல்ல குறைஞ்ச விலையில் தனி கிணறு இபி சர்வீஸோடு இந்த விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது ஒரு கூடிய சிறப்பம்சமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ குறைஞ்ச விலையில் கிணறு இபி சர்வீஸோட இடம் கிடைக்கிறது அரிதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ச்சியாக குறைஞ்ச விலையில் விவசாய நிலம் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நிலம் 1 ஏக்கர் 17 லட்சத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த விலையிலிருந்து சற்று விலை குறைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. குறைந்த விலையில் நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்க இந்த அருமையான விவசாயம் என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரத்துக்கு அருகில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்தோட ஓனர்கிட்டயே நேரில் பேசலாம். இதே மாதிரி உங்களோட வீடு, நிலம், மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலயமா விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலயமா உங்கள் இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்தோட முழு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.